கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரயூகாவை பத்தி பார்க்க போறோம். ரயூகா தி கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் பேப்ளேட் ஹிஸ்டரிங்க. பேப்ளேட்ல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கு, பல வகையான ஜெனரேஷன்ஸ் இருக்கு. பட் அதுல இருக்க கேரக்டர்ஸை விட இந்த ரயூகாங்கிற கேரக்டர் வேர்ல்டு லெவலாவே பயங்கரமான ஒரு ஃபேமஸா, ஒரு எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லலாம் ப்ரோ, காய்ங்கிறவன் பயங்கரமான ஃபேமஸ், ஷூங்கிறது ரீசெண்டா பஸ்ட் டைம்ல ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாலுமே, பட் இந்த ரயூகாங்கிற கேரக்டர் ஒரு யூனிக்கான கேரக்டர். அந்த கேரக்டரோட டிசைனே டோட்டலா மற்ற கேரக்டர்ஸ் விட டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொதுவாக ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு வச்சுக்கீங்களேன், ஏதாவது ஒரு அனிமி கேரக்டர், ஒரு பேப்ளேட் கேரக்டர் எடுத்தீங்கன்னா இவன் நல்லவன்பா, இவன் வில்லன்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிடலாம். இல்லாட்டி சம்மந்தமே இல்லாம ஃப்ரேம்ல வந்துட்டு போற ஒரு கேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். பட் இந்த ரயூகாங்கிற கேரக்டர் டிசைனே டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் அவனோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் வில்லனா இருப்பான், அதுக்கப்புறம் ஹீரோவா இருப்பான், அதுக்கப்புறம் ஹீரோவை விட மேல போயிடுவா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இவன், யார் இந்த ரயூகா, அதை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். யார் இந்த ரயூகா? ரயூகாங்கிறவன் பேப்ளேட் சீரீஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுவும் மெயினா மெட்டல் சீரீஸ்ல இருக்க ஒரு கேரக்டர். மெட்டல் சீரீஸ்ல மொத்தம் 4 வகையான சீரீஸ் இருக்கு. அந்த 4 சீரீஸ்ல கடைசியா ஒருத்தர் இருப்பான், ஷோகன் ஸ்டீல்னு சொல்லிட்டு. அது நமக்கு தேவையில்ல, அவனை அப்படியே குதுக்கி குப்பையில போட்டுடலாம், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுங்க. சோ அதுக்கு முன்னாடி இருக்க 3 சீரீஸ் எடுத்துக்கலாம். அந்த 3 சீரீஸ்ல தான் ரயூகா இருப்பான். அந்த 3 சீரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பேப்ளேட் மெட்டல் ஃபியூஷன், மெட்டல் மாஸ்டர், மெட்டல் ஃபியூரி. இந்த சீரீஸ்ல ரயூகாக்கு பெரிய பங்கு இருக்குது. சோ ஒன்னொன்னா இந்த ரயூகா என்னென்ன பண்ணியிருக்கான், அவனோட கேரக்டர் டிசைன் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப தெரியும் நான் எதுக்கு கோட்டுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. சோ அத்தியாயம் 1, வில்லனா. பேப்ளேட் மெட்டல் ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் ரயூகாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல இவ யூஸ் பண்ண பேப்ளேட் வந்து லைட்னிங் எல்ட்ராகோ அப்படிங்கிற பேப்ளேட். அந்த பேப்ளேடுக்குள்ள டார்க் எனர்ஜி, ஒரு டார்க் பவரா இருக்கு. அதனால தான் அவன் வில்லனாவே மாறுறான். ஒரு பியூரா, ஒரு மாஸான ஒரு ஆட்டிடியூட் ஒரு வில்லனுக்கு கொடுத்ததுன்னா அந்த சீரீஸ் பங்கமா இருக்கும். அந்த சீரீஸ்ல அந்த அளவுக்கு அவனுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஒரு வில்லனுக்கு இவ்வளவு பெரிய மாசாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சீன் நடக்கும். ஒரு 150 பிளேடர்ஸ் வந்து ஒரே நேரத்துல பேப்ளேட லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா லைட்னிங் எல்ட்ராகோ பேப்ளேட ரயூகா லான்ச் பண்ணி வித்தின் a செகண்ட்ல மொத்த பேரையும் டிஃபீட் பண்ணி படுக வச்சிருவான். அண்ட் அந்த பேப்ளேட வச்சு அந்த சீரிஸோட ஹீரோவா இருக்க ஜிங்காவையும் டிஃபீட் பண்ணிருப்பான். அப்ப பாத்தீங்க ரயூகா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா, வில்லனுக்கே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டரா அந்த சீரிஸை கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்ன பண்றது, கிளைமாக்ஸ்ல எப்படி ஹீரோ ஜெயிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால அவனை சொல்லி முடிச்சு விட்டாங்க. தோத்துட்டா, லைட்னிங் எல்ட்ராகோ வச்சு பேப்ளேட் தோத்துருவான். அதுக்கும் காரணம் இருக்குங்க. ஏன்னா அந்த பேப்ளேடுக்குள்ள இருக்க டார்க் எனர்ஜி ரயூகாவே பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ரயூகாவுக்கு பிடிக்காது. நீ என்னடா என்ன கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை வேணான்னு சொல்லிடுவான். அதனாலதான் அந்த பேட்டில் அவன் மெயினா தோக்கவே செஞ்சது. ஸோ ஃபைனலி ரயூகா அந்த பேட்டில் தோத்துட்டான். ஸோ இதனால லைட்னிங் எல்ட்ராகோ எடுத்துக்கிட்டு தனக்குன்னு சொல்லி ஒரு பாதையை கிரியேட் பண்ணி அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சான். அந்த டிராவல்லையும் கடினமான பிராக்டிஸ்லையும் தாங்கிட்ட இருக்க லைட்னிங் எல்ட்ராகோ டார்க் பவர் இருக்க பேப்ளேட டோட்டலா அந்த டார்க் பவரை எரேஸ் பண்ணிட்டு புது வகையா அதை விட அதிகமான பவர் இருக்க ஒரு பேப்ளேடா மாத்தினா. தட் இஸ் மீடியோ எல்ட்ராகோ. அத்தியாயம் 2, ஹீரோவா. இந்த மெட்டல் மாஸ்டர்ங்கிற சீரீஸ்ல தான் ரயூகாவுக்கு செம மாசான ஆட்டிடியூட் இருக்கும். அவன் வில்லத்தனம்லாம் பண்ண மாட்டான், பட் அவன் பார்த்து வேற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து ஒரு மாஸ் ஆட்டிடியூட் காமிச்சு போற கேரக்டர் தான். இந்த சீரீஸ் தான் அவன் ஹீரோவாவே மாறுறான். ஸோ இது மீடியோ எல்ட்ராகோ பேப்ளேட வச்சு ஒரு சீன் வருங்க. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டா இப்போ பார்த்தாலுமே அந்த சீன் கூஸ் பம்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட் சீன் பேப்ளேட்ல. இது வரைக்கும் ரயூகாவோட நிறைய சீன்ல அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயூகாவை சுற்றி ஒரு 5-6 பிளேடை சுற்றி போட்டுருவாங்க. அந்த டைம்ல ரயூகா தாங்கிட்ட இருக்க பேப்ளேட கையிலே சுற்றி விடுவான். ஆப்போனன்ட் பேப்ளேட அடிக்க இந்த பேப்ளேடுக்கு பவர் வரும். இது ரியல் லைஃபாவே நடக்கவும் செய்யும். ஏன்னா அந்த பேப்ளேடுக்கு ஸ்பின் ஸ்டீல்ங்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. ரியல் லைஃப்லயும் இந்த பேப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். அந்த சீனை பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே செம்மையா இருக்கும். ரயூகா ஒரு சிங்கிளா ஸ்கோர் பண்ணுவான். அப்ப தெரியும் அவன் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ, அப்ப இதுல தான் அவன் ஹீரோவானா? ஹீரோவானது வேற சீன். அது என்னங்கிறத சொல்றேன். இந்த மெட்டல் மாஸ்டர் சீரீஸ்லயும் ஒரு பெரிய பேப்ளேட் மாதிரி இருக்க பில்டிங் வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ரயூகா வந்து என்ன பண்ணுவான்னா,
அந்த சீன் தான் பயங்கரமாக இருக்கும். அதாவது பில்டிங்கு, அந்த பேப்ளைட் பில்டிங் இந்த சைடு இருக்குது. ரயுகா வந்து அங்கே ஏதோ ஒரு மலை கிளிஃபில் நின்றுக்கிட்டு இருக்கான். நடுவில் கடல், அவ்வளோ பெரிய கடல் இருக்கும். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு தலைவன் பேப்ளேடை லான்ச் பண்ணுவான். அந்த பேப்ளேடு அப்படியே ஏரில் ட்ராவல் ஆகி போய், பேப்ளேடு மட்டும் ட்ராவல் ஆகாது, அந்த பேப்ளேட்குள்ளே இருக்க டிராகன் ட்ராவல் ஆகும். ஏன்னா எல்ட்ராகோ அப்படின்னு சொல்லும் போதேவும் அது ஒரு டிராகன் பேப்ளேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ், ஸோ அதுக்குள்ளே இருக்க டிராகன் ட்ராவல் ஆகி போய் அந்த பில்டிங்கோட ஃபுல் பவரையுமே ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சீனில் ரயுகா அப்படி பண்ணலாட்டி கண்டிப்பாக அந்த வேர்ல்டை அவன் டேக் ஓவர் பண்ணியிருப்பான். அந்த சீனில் தான் அவன் நல்லவங்களோட சைடில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். முன்னாடி வில்லனாக இருந்தவன் இப்போ நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்லவன்லாம் கிடையாது, பியூரான நல்லவன் கிடையாது. அவனுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் செய்வான். பட் அதுக்கு நல்லவன் கூட இருக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு பாதை கிரியேட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க ஒரு ஆள். அந்த கேரக்டர் சைக்கிள் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வில்லனா, அதுக்கப்புறம் ஹீரோவா, இனி அடுத்த ஒன்று இருக்கு ஹீரோவுக்கும் மேலே. அத்தியாயம் 3, தி சாக்ரிஃபைஸ். பேப்ளைட் மெட்டல் ஃபியூரிங்கிற சீரீஸில் தான் இவனோட கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வருது. ரயுகோட ஃபேன்ஸாக இல்லாதவங்க கூட அவன் செம்ம ஆள்றா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவன் அந்த மாதிரி கேரக்டரா, அவனோட ஹேட்டர்ஸாக இருந்தவங்க கூட அவனுக்கு ஃபேன்ஸாக மாறதுக்கான சான்ஸ் அந்த சீரீஸில் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மெட்டல் ஃபியூரி சீரீஸை பொறுத்த வரைக்குமே வானத்திலிருந்து ஒரு ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் வரும். அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 பீஸாக பிரிஞ்சு ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பேப்ளேட்குள்ளே போயிடும். அவங்களெல்லாம் லெஜெண்டரி பிளேடர்னு சொல்லுவாங்க. அந்த பேப்ளேடர் லெஜெண்டரி பேப்ளேட்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் தான் ரயுகா. ஸோ மீடியோ எல்ட்ராகோங்கிற பேப்ளேடுக்குள்ளே ஒரு ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் போனனால அது வந்து எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டராக உருமாறி இருக்கும். இந்த சீரீஸில் நிறைய மாசான சீன்ஸ் இருக்குது. ரயுகாவுக்கு மாஸ்க் பண்ணுற சீன்லாம் நிறையா இருக்குது. பட் அவனை ஹீரோவோட ஒரு பெஸ்ட் கேரக்டராக எடுத்து காமிச்ச சீன்னா அது கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த சீன் தான். யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சீன்னு சொல்லலாம். டயப்ளோ நெமிசஸ் ஒரு வில்லனோட பேப்ளேட், மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இந்த உலகத்தையே அழிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு வில்லனோட பேப்ளேட். அந்த வில்லனோட பேப்ளேடுக்கு பவர் எப்படி கிடைச்சுன்னா இந்த 10 லெஜெண்டரி பேப்ளேட்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டான். இன்க்ளூடிங் ரயுகாவோட எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட பவரும் இவங்கிட்ட தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ரயுகா வந்து நான் உன்னை செய்கிறேன்டா, சிங்கிளாகவே செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வில்லன் கிட்ட தனியாக போய் நின்று சண்டை போட்டான். பட் இருந்தாலும் அவனால் அந்த டைமில் அவனை ஜெயிக்க முடியல. காரணம் ரயுகாவோட பவரையே அவனுக்கு எகெயின்ஸ்டாக ரிட்டர்ன் பண்ணனால ஒன்றும் பண்ண முடியலை. அவன் அந்த இடத்துல தோத்து போயிட்டான். பட் அவன் தோத்ததுனால அவன் அந்த இடத்துல ஹீரோவோட பெரிய ஆள் ஆகலை. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரயுகா தன்னோட ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பவரை கென்டாவுக்கு கொடுத்துட்டு இவன் மறைஞ்சு போயிருப்பான். அதுக்கப்புறமா அவன் என்ன ஆனான்னு தெரியாது, உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியாது. இப்பயும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. இந்த சீன்ல தான் ரயுகா ஹீரோவோட ஒரு படி மேலே போகிறான். நம்ம எப்படி சொல்றது, இட்டாச்சி எடுத்துக்கலாம். நருட்டோ தான் நருட்டோ சீரீஸில் ஹீரோ. ஆனால் நருட்டோவோட இட்டாச்சியோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. பயங்கர ஃபேமஸ் ஆனவன் இட்டாச்சி. அவன் என்ன பண்ணான், அந்த ஊருக்காண்டி தன்னோட இன மக்களே அழிச்சான். இஸ் சாக்ரிஃபைசர், தியாகிடா, அன்னோன் ஹீரோடா, புரோக்கன் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி பல பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நருட்டோவோட இட்டாச்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்துக்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு பார்த்துக்க. இந்த மாதிரி சீனு வேற எந்த பேப்ளேட் கேரக்டருக்கும் நடக்கவே இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட்டே. இந்த இடத்துல தான் அவனோட கேரக்டர் சைக்கிள் டோட்டலாக மாறுது. சாக்ரிஃபைஸா, தியாகியா, ஹீரோவோட வேற மாதிரி. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வில்லனா வந்தா, ஹீரோவா மாறினா, ஹீரோவுக்கு மேலேயே போயிட்டான். பட் ரயுகா இன்னும் வரலங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது, பேப்ளேட் ஃபேன்ஸுக்கு. எனக்கும் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தால் நல்லா இருக்குமா? வருவானா தெரியலை. கமெண்ட்டில் சொல்லுங்கள்.